أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. மதீனாவில் அன்னலாரை எதிர்பார்த்தல். நபியவர்கள் மக்காவை துறந்து மதீனா வந்து கொண்டிருப்பதை அறிந்த மதீனாவாசிகள் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள். குழந்தைகள் தமது வீட்டு தாழ்வாரத்திலும் கூரை மீதும் உட்கார்ந்து கொண்டு அன்னலாரின் வருகைக்காக பாடல்களை பாடினர். இளைஞர்களும் பெரியோர்களும் தினசரி ஊரின் எல்லை வரை வந்து நண்பகல் நேரம் வரை அன்னலாரின் வருகையை எதிர்பார்த்திருந்தனர். ஒரு நாள் இது போன்று எதிர்பார்த்துவிட்டு திரும்பிச் செல்ல எத்தனித்த போது ஒரு யூதன் நபிகளாரை கண்டுவிட்டு, மக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தவர் வந்துவிட்டார் என கூறினான். இந்த குரலை கேட்டதும் ஊர் முழுவதும் ஆனந்த அலை எழுப்பியது. திசையெங்கும் அல்லாஹு அக்பர் என்னும் முழக்கம் எதிரொலித்தது. முஸ்லிம்கள் அனைவரும் அன்னலாரை வரவேற்க ஆர்வத்துடன் கிளம்பினர். பாசம் ததும்ப கண்ணியத்துடன் சலாம் கூறி வரவேற்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் அன்சாரிகள் 500 பேர் கலந்து கொண்டனர். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். அன்னலார் துஆவின் பரக்கத். நபி அவர்கள் ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டின் நீதிபதியாக நியமித்து அனுப்பினார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் இளைஞன், தீர்ப்பு என்றால் என்னவென்று அறியாத நான் அந்த மக்களிடையே எவ்வாறு தீர்ப்பளிப்பேன் என கேட்டதற்கு நபி அவர்கள் தமது திருக்கரத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நெஞ்சில் வைத்து, இறைவா, இவரின் இதயத்தை திறந்து விடுவாயாக, உண்மையை உரைக்கின்ற நாவை தருவாயாக என துஆ செய்தார்கள். இதன் பிறகு அல்லாஹ்வின் மீது ஆணையாக இரு நபர்களுக்கிடையில் தீர்ப்பு வழங்குவதில் நடுக்கமோ தவறோ ஐயப்பாடோ ஏற்பட்டதில்லை என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. மனைவிக்கான மகரை தருதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகரை மகிழ்வோடு கொடுத்திடுங்கள். அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனமு வந்து அவர்களே உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் புசியுங்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. அல்லாஹ்விடம் அருள் வேண்டி துஆ. அல்லாஹ் தஆலாவிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் வேண்டி இவ்வாறு துஆ செய்யுங்கள். ரப்பி கஃபிர் வரஹம் வ அன்த ஹைருர் ராஹிமீன். பொருள், இறைவா, என்னை மன்னித்து என் மீது அருள் புரிவாயாக, நீயே மேலான அருளாளன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தொழுகைக்காக மஸ்ஜிதிற்கு செல்லுதல். எவர் காலை மாலை பள்ளிவாசல் செல்கிறாரோ அதன் ஒவ்வொரு தடவைக்கும் அல்லாஹ் தஆலா அவரை விருந்தினராக கருதி கண்ணியப்படுத்துகிறான் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. இஸ்லாமிய அழைப்பை தட்டி கழித்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவன இஸ்லாமின் பால் அழைக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார்? அன்றியும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். ஏழாவதாக உலகத்தை பற்றி. மனிதனின் பழக்கமும் சுபாவமும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதனை அவனுடைய இறைவன் சோதித்த பிறகு அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பாக்கியம் அளித்தால் அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று கூறுகிறான். எனினும் அவனை இறைவன் சோதித்து அவனுடைய உணவை அவன் மீது நெருக்கடியாக்கினால் அவன் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என கூறுகிறான். எட்டாவதாக மறுமையை பற்றி. சுவனத்தின் கூடாரம். சொர்க்கத்தில் முத்துக்களால் கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கும். அதன் அகலம் 60 மைல் தொலைதூரம் இருக்கும். அதன் ஒவ்வொரு மூலையிலும் சுவனத்து கன்னியர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் பார்க்க இயலாது. அவர்களிடம் கணவர் வந்து போய் கொண்டிருப்பார் என நபி அவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவதாக நபி வழி மத்துவம்.
99 நோய்களுக்கு மருந்து. வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. இது 99 நோய்களுக்கு மருந்தாகும். இவற்றில் மிகச் சிறிய நோய் கவலையாகும் என நபியவர்கள் கூறினார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. இரவின் கடைசி பகுதியில் எழுந்திட முடியாது என கருதுபவர் இரவின் முற்பகுதியிலேயே வித்திரு தொழுதிட வேண்டும். எழுந்திட முடியும் என நம்பிக்கை உள்ளவர் இரவின் கடைசி பகுதியில் வித்திரு தொழுதிட வேண்டும் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.